தமிழ்நாட்டுல இந்த கோயிலை பத்தி தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா 60ஆம் கல்யாணத்துக்கு 80ஆம் கல்யாணத்துக்கு பேர் போன கோயிலுங்க. ஆனா பர்டிகுலரா ஏன் இந்த கோயில பண்றாங்கன்னு தெரியுமா? மரணத்தை வெல்லும் தலம்னு இந்த கோயிலை சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு, சுவாரஸ்யமான கதையும் இருக்கு. அதை பத்தி டீடைலா சொல்றேன், பேஜை ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த கோவில் பேரு திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோயிலுங்க. இது தமிழ்நாட்டுல மயிலாடுதுறை மாவட்டத்துல இருக்கு. புராணங்கள் படி பார்க்கும்போது இந்த கோயில் அமிர்தமுடன் தொடர்புடையது. தேவர்கள் அமிர்தம் பெற கடலை கடைந்த போது கிடைச்ச அமிர்த கலசம் இங்க வச்சு வழிபட்டதா சொல்லப்படுது. அதனால இங்க உள்ள சிவபெருமானே அமிர்தகடேஸ்வரனும் அம்பாள் அபிராமி அம்மன் அழைக்கப்படுது. இந்த கோயில் ஆயுள் நீடிக்கும் ஸ்தலமா மக்களால நம்பப்படுது. அதுக்கு காரணம் மார்க்கண்டேயர்ங்கிற சிவபக்தர் தனது 16 வயசுல இறந்துருவார்னு விதி இருந்துச்சுங்க. ஆனா அவர் சிவபெருமானை மிகுந்த பக்தியுடன் வழிபட்டு வந்தாரு. அவரோட ஆயுட்காலம் முடியும் நேரத்துல யமன் அவரை அழைத்து செல்ல வர்றப்ப மார்க்கண்டேயர் சிவலிங்கத்தை அணைச்சு பிடிக்க யமன் பாசக்கேற வீச அது சிவலிங்கத்தை சுற்றிருச்சுங்க. இதனால கோபம் கொண்ட சிவபெருமான் யமனை அழிச்சு மார்க்கண்டேயருக்கு சிறப்பான நீண்ட ஆயுட்காலம் வழங்குறாரு. இதனால இந்த கோயிலை மரணத்தை வெல்லும் தலம்னு மக்களால இன்னும் நம்பப்படுது. இந்த கோயில்ல 60, 70, 80 சஷ்டியுப்த பூர்த்தி, சதாபிஷேகம் போன்ற ஆயுள் விழாக்கள் நடைபெறுவது மிகவும் சிறப்பானது. அதுக்கான